ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். அதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைலரை பர்ச்சேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவது இருக்குது. இது ரெண்டுமே சிமிலர் தான். அதை பற்றி இப்போ நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து காட்டன் சைடர் அப்படின்னு சொல்லிட்டு அது சிலது மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதான் வாங்க போகிறோம். இது வந்து அதே தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் காட்டன் சைடர்ன்றாங்க இது பேர். இதை வந்து நம்ம எதுவுமே ஒரு ப்ரிவியூ மட்டும் சும்மா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல? சரி, அதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கும்போது பாருங்களேன். பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இதில் அது மேலே கவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே அது கவர் பண்ணுறதுக்குன்னு அந்த பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த கட்டுறது, அது ஒயர் கட்டுறதும் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இது தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, அதில் தான் கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு துணி மாதிரி சொல்ல பார்த்துங்களா, அதே தான். ஆனால் வந்து இதில் துணி இது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேயா? இப்போ நம்ம வந்து இதுதான் இப்போ எடுக்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எப்பவும் போல் நம்ம கொண்டு வந்து இங்கே போடணும். ஏன்னா இங்கே தான் நமக்கான கேரேஜ் இருக்குது. வேறு எங்கேயும் நம்ம கொண்டு போக முடியாது. இது இங்கெல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கான இது இல்லை பாருங்கள். அது ஒட்டு தான், வேறு எங்கே போனாலும் வராது. ஓகே, இப்போ நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை போட்ட போது இது நம்ம வண்டிக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஓகே, இதுக்கு நம்ம வந்து இதோட நம்ம ட்ரைலர் எங்கே இருக்குன்றத நமக்கு தெரியும். நம்மளுடைய கேரேஜில் இருக்குது. இப்போ நம்ம வண்டியை நம்ம கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு குயிக் ட்ராவல் பண்ணால் வந்துருச்சுன்னா சூப்பர். பாருங்கள், குயிக் ட்ராவல் பண்ணுறோம். இது வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கேரேஜ் இங்கே தான் இருக்குது, சொல்ல முடியாது. அது அப்படியே அட்டாச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இப்படி அட்டாச் ஆகிறதுக்கு காரணம் கூட இருக்குது. அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எங்கள் ட்ரைலர் மேனேஜ் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரைலர் வந்திருக்கும். இதை இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் சைடர்னு. அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் கொடுக்குறோம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தான் வந்துருச்சு பாருங்கள், நமக்கு வந்துருச்சா. ஆனால் இது வந்து சேர்ந்துருக்குமான்றது தான் இப்போ கஷ்டம். பாருங்கள், நம்ம இதில் பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா. 3 மணி நேரம் தள்ளி போய் நீங்கள் வந்து அதை இது பண்ணணும்னு சொல்லுது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குயிக் ட்ராவல் பண்ணி அது இங்கே தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே இது பண்ணாலே அது ஜாயிண்ட் ஆகிடும். நம்புகிறேன், பார்ப்போம். பார்த்தீங்களா, ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சரி, இதான் ஈஸி மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தடே தான். அதை யூஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நான் எந்த ஒரு பேர் அதெல்லாம் நான் எதுவுமே இது பண்ணலைங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. சரிங்களா. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நம்ம லோக்கலில் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். குயிக் ட்ராவலுக்கு போகலாம். அதில் வந்து கார்கோ மார்க்கெட் போயிட்டு இப்போ நம்ம இருக்கிற இடத்துலே ஏதாவது இது இப்போ இருங்க, இதுக்கு மாறுது பாருங்கள். அப்படியே இதில் வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் வருது பாருங்கள். அதாவது எலக்ட்ரானிக் அந்த இது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். யூஸ்டு பிளாஸ்டிக் அது கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும் போது. உட்டு பாருங்களா, இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப கம்மி. யூஸ்டு பிளாஸ்டிக் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே உள்ளே தான் இருக்க போகுது, அதனால் வெளியே தெரிய போகிறதில்ல. ஃப்ரூட்ஸ் இருக்குது, இது இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம யூஸ்டு பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சுத்தாக இருக்குது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மரம் தான். உட்டு வச்சு நம்ம உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ப்ளைவுட்ஸ் இது வந்து அந்த இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா அது. அப்படி இல்லையா இந்த ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரே ஸ்ட்ரைட் ஆகுது. ஆனால் இது நம்ம வண்டி எங்கே இருக்கிற பாருங்க, அதான் முக்கியம். வண்டி பாருங்கள், வண்டிக்கு அதுக்கு தூரத்தை பார்த்தீங்களா. ஆனால் வண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கலாமா. பக்கத்தில் இல்லை. இதான், இது மட்டும் தாங்க பக்கத்தில் இருக்குது. வண்டி பக்கத்தில் பாருங்கள், தெரியுதா.
வண்டி இருக்கிறோம்ல அது பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். அதனால் நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் நேராக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப சென்சிட்டிவ் தாங்க. வருவானுங்க வரானுங்க பாருங்க, நம்மளை இது பண்ணுறதுக்குனே வருவானுங்க, காசம் பண்ணுவானுங்க. அவ்வளோதான், பக்கா எடுத்துகிட்ட பாருங்க. இதுக்கு நம்ம ட்ரக்கு முக்கியம் இல்லை, ட்ரெயிலர் தான் முக்கியம். ஓகே, இப்போ தான் இங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லரை பார்த்துடலாம், எப்படி இருக்கு பார்க்கலாம். அடைச்ச பாருங்க, 6 நேரம் அடிக்கிறானுங்க. என் பேர்லாம் நம்ம பேர் கூட வைக்கிறதா தான் வைக்கலாங்க, அது வந்து எப்படின்னு சொல்ல பார்க்கலாம். ஏய் 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 திருப்பு, இடிச்சிட்டான். ஒயர் பாருங்களா எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு. அவ்வளோதாங்க, என்டர். இப்போ நம்ம காருக்கு தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, இதுவும் எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப தூரம், அது தேவையில்லை நம்மளுக்கு. யூஸ்டு பிளாஸ்டிக் கூட எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அப்படின்னா நம்ம எப்பவும் போல் இது ரொம்ப பக்கமாக இருக்குது, இது எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இது இந்த சைடு போகுது, அது அந்த சைடு போகுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லை. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி லோடு எடுத்தது தான் பிரச்சனையே. சொன்ன பார்த்தீங்களா, பக்கா பிளான் பண்ணோம். இதோட மார்க் அங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? மார்க் இருக்குது. ஓகே 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 இப்போ அப்படியே யூனிஃபார்மாக கொண்டு போயிடலாமா? ஆஹா, வெளியே இல்லைங்க, உள்ளே போய் எடுத்துணுங்க. ஐயோ, திருப்பி ப்ராப்ளம் தர மாட்டேங்கண்ணே. சே, எப்படி தெரிஞ்சால் நான் தள்ளி போயிருப்பேனே. நானே போய் சிக்கலை மாட்டிக்கிறேங்க. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும், இது நம்புகிறேன். எங்கே இருக்க பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ரிஸ்கில் கொடுத்துக்கிறாங்க பாருங்க.
இதுதான் ப்ராப்ளமே இதில். ஆனால் இது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் டிரைவிங் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டா வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் தான் முக்கியமே. இடிக்க தான் பார்க்கலாம், இடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இடிக்கல பாருங்கள், கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டுங்கிறேன். ஏய் 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 கொஞ்சம் சென்டர் ஆகிக்கலாம். இதை மட்டும் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோன்னா பக்கா தான். அவ்வளோதான். அப்படியே இதுதான் பாருங்களேன், கேமில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இது. பா கேமில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது. இப்போ ரியலெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகே பாருங்க, வா அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக நிறுத்திருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இன்ஜின் ஆஃப் பண்ண சொல்லுது, ஆஃப் பண்ணிடலாம். வா என்ட்ரு லோடு ஏற்றுறாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வண்டி எடுக்கணும். வண்டி எடுக்கிறதுல இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். அழகாக லோடு ஏற்றியாச்சு. அதாவது ஒன்றாவது இதில் வந்து ஏற்றிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போனோம்னா இப்படி எடுக்கணுமா? ஓகே. எங்கே இருக்குது வாசல்? இந்த இருக்கா? வாசல் தான் இருக்கு. ஓகே. பா ஓடு எப்படி இருக்குது பாருங்க. இங்கேருந்து அப்படியே போகணும். வண்டி வருதான் பார்த்துக்கலாம். அங்கே ஒரு வண்டி வருது, அவன் போயிட்டோம். போய் வேணா போடா. எங்கே வந்து அவனு வேணும் வந்து நிறுத்துறான் பாருங்களேன். ஓகே. இப்போ அங்கே இடிக்குதான் தெரியலையா? அங்கே மிரர் பார்ப்போம். அங்கே இடிக்கல. இப்போ நம்ம அப்படியே போகணும். ஏய் போலீஸ். வா பெரிய பெண்டுங்க. பக்கா பக்காவாக எடுத்துட்டோம்.
இந்த வியூவில் வந்து எதுவுமே அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நான் லைட்டாக அதை கேமராவை அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இடத்துல. அப்போ தான் நமக்கு ட்ரெய்லரும் சேர்ந்தே தெரியும், ட்ரக்கும் தெரியும். ஏய் வெயிட் பண்ணு. பா இவ்வளோ பெரிய டர்ன்ல ஊரை சுத்த சொல்கிறான். ட்ரெயின் போகுது. ஐயோ பாருங்க எத்தனை இது வருதுங்க. இதா சூப்பராக இருக்குது இந்த இது பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அடா பாவீங்களா. ரவுண்டானா தான் வாயில் வந்தது பேர். ரவுண்டானா. ஓ கேமரா தான் ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக ஓப்பன் வியூ தான். இவன் வேற ரூட்டில் போயேன்டா நம்பி. வா பாருங்க அப்படியே டைரக்ஷன் ஃபுல்லாகவே ஓப்பன் டைரக்ஷன் தான். நம்மளால் ரொம்ப வேகமாக போக முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பிக்கப் வச்சுக்கிட்டு முடிக்கலாம். இதெல்லாம் சேஸ் பண்ணுறதுலாம் செம்ம கஷ்டங்க. பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. காட்டன் சைடர் இது ஃபுல்லாக காட்டன் தான், துணிட்டு போகுதுங்க. அது கரெக்டாக தெரில, மீனிங் தெரிலங்க. அதனால் ரொம்ப ஆஹா வேகம் போதே. இவ்வளோ வேகம் தேவையில்லையே நம்மளுக்கு. பாருங்கள் சரிவுங்க, இப்போ இடிக்கக்கூடாது. அப்புறம் ஓ வேணாம் தம்பி வேணாம்ப்பா. என்னப்பா பண்ணுற? எதுக்கு இதெல்லாம் இடிச்சிக்க போகிற எங்கேயா போயிட்டு? யார் போய் இடிச்சிக்க போகிற? இந்த டைரக்ஷன் கொஞ்சம் பார்த்து ரோட ஐயோ போச்சு. இஷ்டம் இப்போ தான் சொல்லி வாயை மூடலங்க. இந்த டைரக்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்ன இஷ்டம். இதில் தாங்க பெரிய சம்பவங்கள். பா இந்த இதில் ஓட்டுறதே கஷ்டங்க, செம கஷ்டம். அது நான் வேற அப்படின்னு திருப்புறேன். ஐயோ
சுத்தங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம் வேறு வழியில். நம்ம அதில் போயிருக்கணும். ஏய் கரெக்டாக தான் போனேண்ணா. அடப்பாவி ஏன்டா? ஏங்க கரெக்டாக தாங்க போனேன். தேவையில்லாத மைண்டு. இதில் போகணும் சரிங்களா? தேவையில்லாம பெட்ரோல் வேஸ்ட் ஆயிடுச்சே. சரி விடு, பெட்ரோல்லாம் பார்த்தா வேலைக்குமா. நல்ல வேலை அது ஒரு வழி இருந்தது, இல்லாட்டா கஷ்டம்தான். எஸ் பாரு, நிறைய நிறைய ரவுண்டானா வருதுங்க. அநியாயங்க, ஏகப்பட்ட ரவுண்டானா. ஊருக்குள்ளே போகிறதுனால ஏகப்பட்ட ரவுண்டாக பார்க்க வேண்டியது. இந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சென்னையில் வந்து சாரி அம்பத்தூர் சைடு போயிருந்தீங்கன்னா, அதாவது அண்ணா நகர் சைடெலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் எத்தனை சிக்னல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நம்ம சிக்னல் ரூல்ஸ் இப்போ மதிக்கிறதில்ல இங்கே, அதனால் அதை எடுத்து விட்டாச்சு. ஐயோ பஸ்ஸு, ஓ சூப்பர். அதை எடுத்து விட்டாச்சு, அதனால் அது ஒர்க் ஆகாது, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அது ப்ராப்ளம் இல்லை. என்ன சவுண்டு பாருங்க, ஆறுனதான். பிரிட்ஜி பிரிட்ஜி பிரிட்ஜி. இந்த வியூவில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கரெக்டான ஃபாஸ்ட் ஓட்டி ஆகணுங்க, கேட்டால் கஷ்டம்தான். கேட்டால் சரியறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பாருங்க, சரியான சரிவு. எவனோ வந்துட போகிறான். பா என்னங்க செமையாகுது ரோடு. ஏதோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோடு வந்து இந்த மாதிரி இருக்கிற ரோடு சென்னையில் நீங்கள் எங்கே பார்க்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சென்னைக்குள்ளே, அதாவது நான் என்ன சொன்னேன், சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு காடு மாதிரி இருந்து ரோடாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்தேன். நீங்கள் எங்கே பார்க்கலாம் சொல்லுங்கள்? இந்த ஐஐடி இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது காடுக்குள்ளே ரோடு இருக்கும், மழை பெய்யுது. பா பெரிய ஃபாஸ்ட்டாக போக முடியாது, அது வர பெரிய தொல்லை. அவனா குறுக்க வந்தான்னா அவ்வளோதான், பிடிச்சு சொல்லிட்டு போக வேண்டியதான். அவன் ஒருத்தன் வரான். லைட்டு போட்டுருவோம். உள்ளே போகிறோம். உள்ளே நம்ம இதே யூஸ் பண்ணுவேன். பா டனல். நம்ம ஊரில் நான் டனல் பார்த்தே இல்லைங்க, அவ்வளோவா இருக்கா என்ன தெரியல. இந்த இதில் சேஸ் பண்ணிட்ட பாருங்க, அது பஸ்ஸை சேஸ் பண்ணால் கஷ்டம். பாருங்கள், வேகமாலாம் போக முடியாது.
அதான் பெரிய தொல்லையே. ஓ ஓய் ஓய், இந்த செட்டிங்லாம் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. பா மாடுலாம் நிற்கிது பாருங்க. ஓ இந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ண வேண்டியிருக்குங்க, அதனால் மவுஸை போகிறதுல அர்த்தம் இல்லை. இவங்களாம் ரோடு ரொம்ப க்ளீனாகவும் ஒரு இதுவாக வச்சுருக்காங்களா, பார்க்குறதுக்கே சரியில்லைங்க. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். எவன் எங்கேருந்து வருவான், எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்றதே கஷ்டம். கரெக்டாக போயிட்டு ரைட் அது எங்கேயும் போயிட்டு. நிற்கணும்ல, நின்று இருக்கணும்ல தம்பி. எனக்கு அவசரம், நான் போகிறேன். உனக்கு என்ன அவசரம்? பொறுமையாவா, உனக்கு யார் ஃபைன் போட போகிறா? இப்போ தான் வேவில் இருந்து கிடச்சிருக்கு கரெக்டாக. ஃப்ரான்ஸ் வா. நான் அந்த வியூவை பார்க்கறதுக்கு காரணம்னா அந்த டயர் அப்படி திரும்பும் போது ஒரு அழகுங்க. ஓ எக்ஸ்போ. ஒரு குட்டி டனல். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குங்க, இந்த மாதிரி பாலத்து கீழே இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மலையை குடஞ்சி அதுதான் இல்லை. நம்ம ஊர்லன்னா நான் சொல்கிறது தமிழ்நாட்டில். இந்தியாவில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் சொல்லுங்கள். நல்லா ஒரு அட்மாஸ்பியரில் சூப்பராக இருக்கு பாருங்க. பிளாக் ஒயிட் இதுதான் வந்து எல்லா ஊர்லேயும் காமனாக இருக்கிற ஒரு ரோடோட கலரில். ஏதாவது டிஃப்ரெண்ட் ரோடெலாம் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஃப்ரெண்ட் ரோட்னா வேறு கலரில் பிளாக் மாதிரியே அப்போல்லாம் சொல்லணும். நான் பச்சை சிவப்பு அந்த மாதிரி ஏதாவது ரோடெலாம் இருக்கா? இது வந்து யூனிவர்சல் கலரில். ஓ ஓ ஓ எப்படி போகிறோம்? பாருங்க டிரைவர் எப்படி இருக்காரு. நான் தான் ஓட்டுறேன், சாரி. ஓ சாரி, டைரக்ஷன் பண்ணுறேன்னா. அந்த முன்னாடி போகிற வண்டி தெரில. நின்று தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன் நின்று ஆகணும்னா அவன் பாருங்க வந்துக்கினேங்கிறான். போலீஸ்கார பார்க்குறான், என்னடா அவன் எதுவுமே கொடுக்காம போகிறான், மரியாதையை கொடுக்காம அப்படின்னு.
நாய் குலைக்குது. விடிஞ்சு போச்சு. சாரி, வெளிச்சம் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கொண்டு வந்தாச்சுங்க. கிட்ட வந்துட்டோம். பாருங்க, டென்னிஸ் கோர்ட்லாம் இருக்கு. டென்னிஸ் கோர்ட். ஏய் யார்ப்பா? வாவ், எப்படி வந்த பாருங்க. அவ்வளோதாங்க, அதுக்குள்ளே தான் பாருங்க. சூப்பராக வந்தேன் பார்த்தீங்களா? ஏன்ட்டா பர்ஃபெக்ட் லேண்டிங் மாதிரி பர்ஃபெக்டாக போய் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ஓகே, இப்போது எக்ஸலண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு 24க்கு. அதுவும் நினைக்கிறேன். எஸ், 24 போயாச்சு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஆகிட்டோம். அதுக்காக நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 25 தான் இன்ஸ்ட்ரக்டரா? சாரி, இப்போ நம்ம மாஸ்டரில் தான் இருக்கோம். ஓகே நண்பர்களே, பாருங்கள், ஒரு இது கிடைக்கிது நம்மளுக்கு. அதை வந்து எடுத்துக்கிறது. என்ன எடுத்துக்கிறது? டைமர் தேவையில்லை. லாங் டிஸ்டன்ஸு அது வேணாம். ஹை வேல்யூ அது எனக்கு அந்த இது தாங்க கிடைக்க மாட்டுது. பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் அந்த அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் கிடைக்க மாட்டுது. அது கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, பரவாயில்ல, எல்லாத்தையும் முடிப்போம். அப்படியே கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். முடிச்சிட்டோம். சரி, இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய இதெல்லாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். வர ஒன்று ஒன்றா யோசிக்க ஒன்று ஒன்று பண்ணினே இருக்கலாம். இப்போதைக்கு ஒரு நல்ல ட்ரைவ் பண்ணோம், நல்லா பக்காவாக முடித்தோம். எல்லாமே நம்ம ஓப்பனில் தான் பண்ண போகிறோம். ஓகே நண்பர்களே, நீங்களாம் லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.